பிரைஸ் தி லார்ட். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசு கைது செய்யப்படுவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை விழித்திருந்து தன்னோடு ஜெபிக்கும்படி அவர் கேட்டிருந்தார். அவர்கள் ஜெபம் செய்வதற்கு பதிலாக 3 முறை தூங்கிவிட்டார்கள். அதனால் மத்தேயு 26:41 இயேசு அவர்களை பார்த்து இவ்வாறு எச்சரிக்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசு இதை ஏன் சொன்னார் என்றால், அவருடைய சீஷர்கள் இருதயங்கள் நேர்மையானவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் ஜெபத்தை நம்பாவிட்டால் மனித பலவீனம் அவர்களை இயேசுவை மறுக்கவோ தப்பி ஓடுவோ அதை கைவிடவோ வழிவகுத்துவிடும். இங்கே விழித்திருப்பது என்பது ஆவிக்குரிய ரீதியாக விழிப்புடன் இருப்பதை குறிப்பிடுகிறது. ஜெபம் செய்வது என்பது சோதனை தாங்குவதற்கு தேவனிடமிருந்து பலத்தை பெறுவதை குறிப்பிடுகிறது. நம்முடைய ஆவி அதாவது தேவனை பின்பற்ற வேண்டும் என்று உள்ளான ஆசையில் உண்மையாக இருக்கிறது. ஆனால் நமது மாம்சம் மனித பலவீனம், பயம், சோர்வு, பாவ இயல்பினால் நம்மை ஆவிக்குரிய தோல்விக்கு இட்டு செல்கிறது. ஜெபமும் தேவனை சார்ந்திருப்பது மட்டுமே இந்த இடைவெளியை குறைக்க முடியும். பிசாசின் திட்டங்களை எதிர்க்க ஜெபம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்று எபேசியர் 6:18 நமக்கு எச்சரிக்கிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினால் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு உண்மையோடு ஜெபம் செய்தார். இது கிறிஸ்து நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவதை சுட்டிக்காட்டுகிறது. பேதுரு இயேசுவுடன் மரிப்பது கூட தயாராக இருப்பதாக சொன்னான். இது ஆவிக்குரிய விருப்பம். ஆனால் அவரை 3 முறை மறுதளித்தான். இது மாம்சத்தின் பலவீனம். தாவீது தேவனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டான். இது ஆவியினால பலத்தினால பெற்ற ஒரு பட்டம். ஆனால் மற்றவர்கள் அவனை பார்க்காத பொழுது பத்சேபாவுடன் பாவத்தில் விழுந்தான். அது மாம்ச பலவீனம். இதற்கு நேர்மாறாக இயேசு தாமே கெத்செமனேயில் ஜெபம் செய்த போது, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேற கடவுது என்று தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுத்தார். தேவனை பின்பற்ற வேண்டும் என்ற மனப்பூர்வமான ஆசைக்கும் மனித மாம்சத்தின் பலவீனத்துக்கு இடையே நடக்கிற யுத்தத்தை இயேசுவின் வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. எனவே நமது எண்ணங்கள், தேர்வுகள் மற்றும் விளைவுகளை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். பேதுரு தனது பலத்தை நம்பி தோல்வி அடைந்தான். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கும் போது உண்மையான வெற்றி நமக்கு வருகிறது. ஆமென்.